வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி புதைக்குழியில் இருந்து நேற்று மேலும் 4 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி புதைக்குழி மீதான 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 41வது நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. இதன்போதே மேலும் 4 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளில் 8 எண்பு தொகுதிகள் நேற்று அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி புதைக்குழியில் இருந்து இதுவரை 222 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் 206 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. அரியாலை செம்மணி புதைக்குழி வழக்கை மிக சிறப்பான முறையில் கையாண்டு வந்த யாழ்ப்பாண மாவட்ட நீதிவான் ஆனந்தராஜாவுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளாக சில நீதிபதிகள் பதவி உயர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவராகவே நீதிபதி ஆனந்தராஜாவுக்கும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. பதவி உயர்வுக்கான அனுபவத்தையும் தகுதியையும் நீதிபதி ஆனந்தராஜா நீண்ட காலத்துக்கு முன்னரே பெற்றிருந்த போதிலும் தற்போது திடீரென இந்த பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் நீதிபதி ஆனந்தராஜா செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்குகளை இனிவரும் நாட்களில் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்கில் கிட்டத்தட்ட 50% மேற்பட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளன. பணிகள் இவ்வாறு வேகமாக நிறைவடைவதற்கு நீதிபதி ஆனந்தராஜா காட்டிய அக்கறையும் அவருடைய அர்ப்பணிப்பான செயற்பாடுகளுமே காரணம் என்று துறைசார் செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இவ்வாறான நிலையிலேயே அவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு செம்மணி புதைக்குழி தொடர்பான வழக்கை அவர் கையாள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. அகழ்வு பணிகளை சம்பிரதாயபூர்வமாக மேற்பார்வை செய்யாமல் சான்று பொருட்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளையும் நீதிபதி ஆனந்தராஜா முன்னெடுத்திருந்தார். அகழ்வு பணிகளின் கால அளவை நீடிப்பது தொடர்பில் காத்திரமான உத்தரவுகளை வழங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி புதைக்குழி விவகாரத்தை திசை திருப்பி அதனை மூடி மறைப்பதற்காகவே ஜனாதிபதி வடக்குக்கு வந்துள்ளார் என வெளியாகும் தகவல்களை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் முற்றாக நிராகரித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையில் வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவித்த அவர் வடக்கில் உள்ள புதைக்குழிகளை மூடி மறைப்பதற்காகவே யாழ்ப்பாணத்துக்கு வந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்கின்றார் என சில தமிழ் அரசியல்வாதிகள் பாவித்தனமான கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர். செம்மணி புதைக்குழியை தோண்டுவதற்கு நிதி ஒதுக்கியது யார்? ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வந்தது யார்? புதைக்குழியை பாதுகாப்பதற்கு இரவு நேரங்களில் காவலாளிகளை வைத்தது யார்? இவற்றையெல்லாம் நமது அரசாங்கமே செய்கின்றது. இது தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்படும். இது தொடர்பான உறுதிமொழியை கூட ஜனாதிபதியை வழங்கியுள்ளார். இனிமேலும் தமிழ் மக்களுக்கு இப்படியான அரசியல்வாதிகளால் தண்ணி காட்ட முடியாது. தமிழ் மக்கள் அவர்களை நிராகரித்து விட்டனர். இதனால் தான் கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் குப்பைகள் எல்லாம் கூட்டு சேர்ந்தன. துரோகிகள் என விமர்சிக்கப்பட்டவர்களுடன் கூட கூட்டு சேர்ந்தனர். ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து எதிர்வரும் 23ஆம் திகதி ஒரு வருடம் ஆகின்றது. பொருளாதார சவால்கள் உள்ளன. அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டால் தான் அபிவிருத்திகளை முன்னெடுக்க கூடியதாக இருக்கும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வருகின்றோம். எமக்கு எதிராக மக்கள் மத்தியில் கருத்துக்கள் விதைக்கப்படலாம். ஆனால் உண்மை என்னவென்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள். எங்களுக்கான ஆதரவை மென்மேலும் வெளிப்படுத்துவார்கள் என்றார். புதுக்கடை நீதிவான் நீதிமன்றத்தில் கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் துப்பாக்கி சட்ட புத்தகத்திற்குள் மறைத்து வைப்பதை காட்டும் காணொலி கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி புதுக்கடையில் உள்ள நீதிவான் நீதிமன்றத்தில் நீதிமன்ற எண் 5 கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டதுடன் இதற்காக பயன்படுத்தப்பட்ட கை துப்பாக்கி சட்டத்தரணிகள் பயன்படுத்தும் சட்ட புத்தகத்தை வெட்டி உள்ளே மறைத்து வைக்கும் காணொலி கிடைக்கப்பெற்றுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் இந்த காட்சிகளை படம்பிடித்து கேக்கல் பத்திர பத்மேவுக்கு அனுப்பியதாக இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பஞ்சாப் மாநிலத்தில் பெய்த கனமழையால் 29 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 2.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக சட்லஜ், பியாஸ் உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இதன் காரணமாக பஞ்சாப் பெரும் வெள்ளப்பெருக்கை எதிர்நோக்கி வருகின்றது. மேலும் வெள்ளத்தால் குருதாஸ்பூர், பதான்கோட், பாசில்கா, கபுர்தலா, பெரோஸ்பூர், ஹோசியார்பூர்
திருப்பூர் உள்ளிட்ட கிராமங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பல தசாப்தங்களில் பஞ்சாபை தாக்கிய மிக மோசமான வெள்ள பேரழிவுகளில் ஒன்றாகும் என மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இந்தியர் உள்ளிட்ட 8 பேருடன் பயணித்த ஹெலிகாப்டர் மாயமான நிலையில் அந்நாட்டு ராணுவம் தீவிர தேடுதலை மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு கலிமந்தன் மாகாணத்தின் கொடாபாறு மாவட்டத்தில் உள்ள விமான நிலையத்தில் இருந்து ஈஸ்ட் இந்தோ ஏர் நிறுவனத்திற்கு சொந்தமான குறித்த ஹெலிகாப்டர் கலிமந்தன் மாகாணத்திற்கு புறப்பட்டது. ஹெலிகாப்டரில் இந்தியர் ஒருவர், அமெரிக்கர், பிரேசிலியர் உட்பட மொத்தம் 8 பேர் பயணம் செய்துள்ளனர். புறப்பட்ட 8 நிமிடங்களிலேயே ஹெலிகாப்டருடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதையடுத்து மண்டேவே பகுதியில் உள்ள 27 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போர்னியோ வனப்பகுதியில் ஹெலிகாப்டரை இந்தோனேசிய ராணுவத்தினர் மற்றும் உள்ளூர் போலீசார் இணைந்து தேடி வருகின்றனர். இந்தோனேசிய வானிலை, புவியியல் மற்றும் புவி இயற்பியல் முகமையத்தின் கலிமந்தன் மற்றும் மத்திய கலிமந்தன் மாகாணங்களில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் என முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த திடீர் வானிலை மற்றும் ஹெலிகாப்டர் மாயமானதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மகளிர் ஒருநாள் உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்கான பரிசு தொகையை 13.88 மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்தியுள்ளதாக சர்வதேச கிரிக்கெட் பேரவை அறிவித்துள்ளது. இது 2022 ஆண்டு நியூசிலாந்தில் நடைபெற்ற முந்தைய ஒருநாள் உலக கிண்ண தொடரை விட கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகமாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கிண்ணத்தை வெல்லும் அணிக்கு 4.48 மில்லியன் அமெரிக்க டாலரும், இரண்டாம் இடத்தை பிடிக்கும் அணிக்கு 2.24 மில்லியன் அமெரிக்க டாலரும் வழங்கப்பட அரையிறுதியில் தோல்வியடையும் அணிகளுக்கு தலா 1.12 மில்லியன் அமெரிக்க டாலரும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள இத்தொடரின் முதலாவது போட்டியில் இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகள் மோதவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.